கர்சானூர்லேருந்து வந்திருக்கிறோம் சார். திரௌபதி அம்மன் கோயிலில் கல்யாணம் பண்ணும்போது நகை நிறைய வரும் சார். அந்த நகைலாம் எங்களுக்கு தெரியாமையே எல்லாரும் ஊரில் கூடி பேசாமலே அவங்க மூலியமாக வித்துட்டாங்க சார். ஒரு 4 பேர் அது ரொம்ப ராவடி பண்றாங்க சார். அவங்க சிவன் கோயில் 8 வருஷமா கட்டாம கிடக்குதுங்க சார். அந்த கோயில எல்லாம் கட்டணும்னு சொல்லி பேசிட்டு, ஆனா சிவன் கோயில கட்டவே இல்லை சார். மற்ற கோயில எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சிவன் கோயில விட்டுட்டாங்க சார் அவங்க. அதெல்லாம் எங்க சிவன் கோயிலும் கட்டி ஆகணும் சார், முக்கியம் சார் அது. அவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார். 4 பேரும் நகையை நிறைய இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லவே முடியல. அவங்க பண்ற அராஜகம் ஊர்ல யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க சார். இப்ப நாங்களா எல்லாமே வந்திருக்கிறோம் சார். ஏன்னா நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரு, நாங்க பொண்ணு தாலி எடுத்துட்டு போயிட்டு கட்டுவோம். எங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் சின்ன பொண்ணுங்க, மேஜர் ஆகாத பசங்க கட்டுவாங்க. அந்த தாலி எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல சார், வித்துட்டாங்க சார். அவங்க எங்களை யாருமே கேட்கவே இல்லை சார். கோவில் நம்ம அறநிலையத்துறை சம்பந்தமான கோயிலா இல்ல உங்களுக்கு? இல்ல சார், இல்ல தனிப்பட்டமான கோயில் தான் சார். அறநிலையத்தெல்லாம் சேர்க்கல, தனிப்பட்ட கோயில் தான். ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கேட்டுதான் எல்லாமே செய்வாங்க. ஆனா யாரையுமே எதுவுமே கேட்கவே இல்ல. ஒரு 4 பேர் அராஜகம் பண்ணி செஞ்சுருக்காங்க. 20 எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு நகை? வருஷம்லாம் நிறைய வரும் சார். சாமி கல்யாணம் ஆகும், வருஷன்றதே வரும் சார். 1 லட்சம் ரூபாய் கூட வருஷம் எல்லாம் வரும் சார். அது மாதிரி எல்லாருமே வேண்டியதெல்லாம் செஞ்சு நகை எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த நகையெல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. மொத்த நகை எவ்வளவு நகை? மொத்தம் 50 பவுனுக்கு மேல இருக்கும் சார். ஒரு 4 நபர் சார். அவங்க பேர் நாங்க சொல்லல. 4 பேரு அவங்க இல்ல சார். அவங்க 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க அங்க வந்தீங்கன்னா சொல்றோம். எடுத்தாங்க, அவங்க பேர் சொல்லுங்க. ஞானசேகர் சார், ஞானசேகர், கல்யாண சுந்தரம், பரிபுன்ராசு, பெருமாள், இவங்க எல்லாம் முக்கியஸ்தரா இருக்காங்க சார். அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நாங்க சொல்றோம் சார். இந்த கோயில் சாவிலாம் யார் பொறுப்புல வச்சிருக்காங்க? இந்த நகை எல்லாம் யார் பொறுப்புல வச்சிருந்தாங்க? கோயில்ல பூசாரியோட இதுலதான் இருக்கும் சார். ஆனா அவங்க பூசாரி எல்லாருமே கையில போட்டுட்டு இப்ப இந்த வேலையை இறங்கி பாத்துன்னு இருக்கிறாங்க சார். ஊர் தலைவர் அவங்களுக்கு எந்த பதவியுமே இல்ல சார். இந்த இதுல எதுவுமே கிடையாது. அவங்க வித்தாள் தானே சார். என்ன காரணம் சொல்றாங்க? இப்ப நகை எவ்வளவு வித்ததுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? நீங்க என்ன பண்ண முடியும், நாங்க சொல்ல முடியாது கணக்கெல்லாம் அப்படி சொல்றாங்க சார். மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பீங்க, எவ்வளவு தலைக்கட்டு உங்களுக்கு அந்த ஊர்ல? இப்ப கும்பாபிஷேகம் வச்சுக்கிட்டா சொல்றாங்களே, நீங்க செலவு பண்ணாத சொல்றாங்க. ஆமா சார், அதான் சொல்றேன். 700 தலைக்கட்டு இருக்கும் சார். 700 பேர் இருப்பாங்க. நிறைய கூட்டம், ஜனங்க 2000 கூட இருக்கும். 700 தலைக்கட்டு எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டாங்க சார். 10,000 எல்லார்கிட்டையும் வாங்கிட்டாங்க. சம்பந்தமா எங்க வந்திருக்கீங்க புகார் கொடுக்க? நாங்க எஃப்ஜி ஆபீஸுக்காக புகார் கொடுக்க வந்திருக்கோம் சார். பேரும் எழிலரசி சார். எங்க வீட்டுக்கார பேர் முருகேசன். ஐயா, நாங்க பானூர் வட்டம் கர்சானூர் கிராமத்தை சேர்ந்த குமார் என் பேரு. எங்க அப்பா பேர் சிவலிங்கம். நாங்க எங்க குலதெய்வ கோயில் இல்லை, எங்க ஊர் குலதெய்வ கோயிலாக வருது திரௌபதி அம்மன் கோயில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோயிலுக்கு திருமண நாள்னு சொல்லிட்டு புதன்கிழமை வருஷம் அம்மனுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணு வீட்டுக்காரு அதுல எங்க வகைரா சார்ந்தவங்க நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரு, நாங்க எங்க வகைரால இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து காணிக்கையா 1 பவுன் 2 பவுன் 1/2 பவுன் 1/4 பவுன் இது மொத்தமா நாங்க வருஷம் ஒரு வருஷம் கிடையாது, வருஷம் கட்டுவோம். அதை எல்லாமே சேஃப்டியா பண்ணி இந்த நாட்டாமன்றவங்க 7 பேர் சேர்ந்து பொதுவா உட்காந்து கணக்கு பார்த்து ஒரு மஞ்சள் துணியில எல்லா காணிக்கை காசை பூரா வாங்கி பேக் பண்ணி ஒரு உண்டியில போட்டு பூட்டு போட்டு பூசாரிகிட்ட அந்த சாவி ஒப்படைச்சு வச்சிருந்தோம். அதை சில நபருக்கு ஒரு 4 பேர், கல்யாண சுந்தரம் எக்ஸ் தலைவர், அதே மாதிரி எக்ஸ் தலைவர் ஞானசேகர், அதுக்கப்புறம் பரிபுன்ராசு மற்ற இதர 4 பேர் சேர்ந்து யாருக்குமே தெரியாத ஒரு துண்டு பிரச்சாரமும் கிடையாது, ஒரு பொதுல தண்டோரா கிடையாது, நோட்டீஸ் கிடையாது, பொதுமக்கள் யாருக்குமே விளம்பரமும் கிடையாது, எதுவுமே இல்லாத யாருமே தெரிய எடுத்துன்னு போய் சசி தீவாளர்ல சேல்ஸ் பண்றாங்க எடை போட்டு. அதே நேரத்தில் பார்த்தா எங்க வீட்டுல சேர்ந்தவங்க அங்க போகும்போது இவங்கெல்லாம் என்ன இருக்கிறாங்க போய் பார்க்கும்போது இவங்க எல்லாம் நகையை பூரா எடை போடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க நகை உரிமையாளர்கிட்ட நாங்களே வேற ஒரு கஜேந்திரன்றவர்கிட்ட போன் நம்பரை கொடுத்து நீ போன் பண்ணுப்பா இது உண்மையா என்னன்னு கேட்கும்போது ஆமா நான் நகை வித்தது உண்மைதான், யாரு வித்தது கேட்டா நான் இவங்க எல்லாம் 4-5 பேர் சேர்ந்து நகையை வித்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்பா நீங்க கோயில் நகை ஏன்பா வாங்கினீங்க? யாருக்கும் தெரியாம இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க கும்பாபிஷேகத்துக்கு, அதுக்காக வித்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வாங்கினது தப்பு தான் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. அந்த நாட்டாமன்றவர் பெரிய சாமின்றவர் அவரும் போன் அடிச்சு சசி கடையில கேட்கும்போது ஆமா நகை வித்தது உண்மைதான், என்கிட்ட தான் வித்தாங்க. எவ்வளவுன்னு கேட்டா அவர் சரியா கணக்கு சொல்லல, ஆனா வித்தது உண்மை, நகை என் கடையில தான் வித்தாங்க. 50 பவுன் அவர்கிட்ட நேர்ல கேட்க போன்ல கேட்டது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
நகை வித்தது உண்மையா இல்லையான்னு கேட்கும்போது ஆமாங்க நகை என்கிட்ட தான் வித்தாங்க, நான் ஒரு வியாபாரி, நான் வாங்கிட்டேன். சார் நகையை வித்தவங்க உங்க ஊரை சார்ந்தவங்க எதுக்காக எடுத்து போய் வித்தாங்களா, எவ்வளவு நகை வித்திருக்காங்க? அது தெரியல சார், அதான் கேட்டா எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியா பதில் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏத்துக்கு 5 பேர் நான் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். எஸ்பி இது இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, ஊர்ல உங்களுக்கு யாருமே கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, நீயே வந்து கொடுக்குற, ஊர்ல வேற யாராச்சும் இருந்தா கொடுக்க சொல்லுங்க, ஊர்ல நீ மட்டும் தாங்கறியா அப்படின்னு சொல்லும்போது நான் வேற 10 பேர் நேற்று போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏங்க ஊர்ல இருக்கிறவங்க பூரா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு எடுத்துக்கணுமா? 50 பவுன் இருக்கு சார் இருந்தது, வருஷத்துக்கு 2 பவுன். எனக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த 5-6 பேர் மேல நகை வரணும், தக்க நடவடிக்கை எடுத்து கோயில் நகையை கொண்டாந்து கோயில் ஒப்படைக்கணும். இதுக்கு வந்து அதுக்காக சார் அங்க வந்து சரியான முறையில் இல்ல, பொதுவா போனா ஸ்டேஷன்ல சரியான முறையில் நடக்கல, அவரு நடவடிக்கை சரியில்லை, அதனால தான் நாங்க எஸ்பி ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம்.